சேலத்தில் மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றம். சேலத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டம் நடத்துவதற்கு கடந்த 3ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினர் அனுமதி கேட்டிருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்த போலீசார் அரசு வழிகாட்டுதல் படி மனு தாக்கல் செய்யவில்லை என அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தனியார் இடத்தில் ஆய்வு செய்து பல்வேறு நிபந்தனைகளுடன் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 5000 நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்க போலீஸ் தரப்பில் அனுமதி. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டுள்ளது. சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதுக்கு சில கால அவகாசங்கள் இல்லாத காரணத்தினால அதை மாற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், இதுல ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதுல அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க, அதுல பாத்துருங்க. மீதி இருக்கிற கழக உறுப்பினரும் அந்த தொலைக்காட்சியிலேயே பாருங்க. தலைவர் வரும்போது எந்த இடையூறு இல்லாம நேரில் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த தொந்தரவும் செய்யாமல் சிறப்பாக இது நடைபெற வேண்டும். இது சிறப்பாக நடைபெற்றால்தான் அடுத்தது மக்கள் சந்திப்பு கூட்டம். இடம் பெரிய இடமா 2 இடம் பார்த்து வச்சிருக்கோம். அதுக்காக அனுமதியை பெற்று பொதுமக்களையும் கழக நிர்வாகிகளையும் மீதி இருக்க கழக நிர்வாகிகளையும் உறுப்பினரையும் கழக தலைவர் மக்கள் சந்திப்பு கூட்டமாக அவங்க சந்திப்பார். அதற்காக எல்லாருமே அவரவர் வீட்டில இருந்து மொபைல்ல பாருங்க, டிவியில பாருங்க, தயவு செய்து அதை பாருங்க. இது முழுக்க 5000 பேர் கலந்துக்கிற கழக நிர்வாகிகள் கூட்டம் தான். திரும்பவும் இடம் பார்த்திருக்கோம். கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். அதுல வர நேரடியாக மக்கள்கள் சந்திக்கலாம். மொத்தம் 51 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான் இருக்கு. எதுவுமே எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான். 51 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நாங்களும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். நல்லதான் அவங்க சொல்லியிருக்கிறது. கண்டிப்பா தேவையானதான் கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். எல்லாம் மக்களுக்கான பாதுகாப்பு, சாலை பாதசாரிகளுக்கான ஓட்டுநர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத அந்த மாதிரி பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம வருகின்ற நிர்வாகிகளுக்கும் தொந்தரவு இல்லாம வகையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே செஞ்சு கொடுப்போம். இடம் நம்ம தாளமுத்து நடராஜ் கேஏபி கார்டன், அது பக்கத்துல இருக்க கேவிபி கார்டன் தான் வச்சிருக்கோம். பல இடம் தான் இப்போ ஏற்கனவே 2 இடத்துல கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா, அதுல இந்த இடம் தான் கொடுத்துருக்கோம். டைமிங் 12 to மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம், மக்கள் சந்திப்பு கூட்டம் அடுத்ததான் முயற்சி. அடுத்ததா காலம் நேரம் இல்லைங்களா, ரொம்ப டைமா இருக்கு. அதனால அடுத்ததுக்காக மணி கொடுத்துட்டு பெரிய இடமா பார்த்திருக்கோம். மனு கொடுத்து அதற்கான அனுமதியை பெற்று மக்கள் சந்திப்பு கூட்டம் சேலம் மாவட்டத்தில் கழக தலைவர் அவர்கள் கலந்து கொள்வார்கள். இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி.